ஈரானின் கார்க் தீவு மீது அமெரிக்கா குண்டுவீச்சு. கடுமையாக எகிரப்போகும் கச்சா எண்ணெய் விலை. உலக நாடுகள் அதிர்ச்சி. நிலவி வரும் போர்ச்சூழல் இப்போது ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் மிக முக்கியமான பொருளாதார நரம்பாக கருதப்படும் கார்க் தீவு மீது அமெரிக்கா நடத்தியுள்ள அதிபயங்கர தாக்குதல் உலக நாடுகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் நிலப்பரப்பிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள ஒரு சிறிய பவளப்பாறை தீவுதான் கார்க். வெறும் 8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த தீவுதான் ஈரானின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியின் மையப்புள்ளி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானுக்குள் இதுவரை 5000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியிருந்தாலும் இதுவரை கார்க் தீவு தொடப்படாமல் இருந்தது. ஆனால் இப்போது அந்த எல்லையும் மீறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு கார்க் தீவில் நடத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள இராணுவ இலக்குகள் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்போதைக்கு ஈரானின் எண்ணெய் உள்கட்டமைப்புகளை நாங்கள் தாக்கவில்லை. எங்களிடம் உலகிலேயே மிக நவீன ஆயுதங்கள் உள்ளன. நாகரீகம் கருதி எண்ணெய் நிலையங்களை நான் இன்னும் அழிக்கவில்லை. ஆனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் எனப்படும் ஹார்மூஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் ஏதேனும் இடையூறு செய்தால் எனது முடிவை உடனடியாக மாற்றுவேன் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க கடற்படை இனி ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கார்க் தீவு ஈரானின் மிக முக்கியமான பொருளாதார இலக்காகும். இதுவரை அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களில் இந்த ஏற்றுமதி தளம் பாதிக்கப்படாமல் இருந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த இடத்தை தாக்கினால் ஏற்கனவே அதிகரித்து வரும் எண்ணெய் விலையில் மேலும் நிலையான உயர்வை ஏற்படுத்தும். ஏனெனில் இது ஈரானின் தினசரி கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை கிட்டத்தட்ட முடக்குவதற்கு சமமாகும். இப்போது இந்த தாக்குதல் நடந்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $150 என்ற நிலையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதுவரை ஈரானின் பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி அல்லது ஏற்றுமதி நிலையங்கள் எவையும் தாக்கப்படவில்லை. எண்ணெய் விலையை நிலைப்படுத்துவதற்காக இது ஒரு திட்டமிடப்பட்ட நடவடிக்கையாகவே நான் கருதுகிறேன். மற்ற நாடுகளின் எரிபொருள் நிலையங்களை தாக்க வேண்டாம் என்று ஈரானுக்கு விடப்படும் ஒரு சமிக்ஞையாகவும் இதை பார்க்கலாம். போர் முடிந்த பிறகு ஈரானிய மக்களை தங்கள் பக்கம் வைத்திருக்கவும் இது ஒரு வழியாகும். ஏனெனில் ஈரானின் பொருளாதாரம் மீண்டெழுவதற்கு அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி திறன் மிக அவசியம் என்று கப்பல் போக்குவரத்து நிபுணர் ஒருவர் இந்த தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழிடம் தெரிவித்திருந்தார். ஈரானின் மத்திய மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள எண்ணெய் வயல்களிலிருந்து வரும் குழாய் இணைப்புகள் கார்க் தீவில்தான் முடிவடைகின்றன. இது அமெரிக்காவின் அமோகோ நிறுவனத்தால் நிறுவப்பட்டது. பின்னர் 1979 புரட்சியின் போது ஈரான் இதை கைப்பற்றியது. ஈரானின் பெரும்பாலான கடற்பகுதிகள் ஆழமற்றவை. எனவே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்கள் அங்கு வந்து சேர முடியாது. ஆனால் கார்க் தீவு ஆழமான நீர்நிலைக்கு மிக அருகாமையில் உள்ளது மற்றும் அதன் கிழக்கு கரையில் கப்பல்கள் நிறுத்துவதற்கான தளங்கள் கட்டப்பட்டுள்ளன. சராசரியாக ஒரு நாளைக்கு சுமார் 15 லட்சம் பேரல் எண்ணெய் கார்க் தீவு வழியாக செல்கிறது. இருப்பினும் அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்பார்த்து பிப்ரவரி மத்தியில் ஈரான் இந்த அளவை ஒரு நாளைக்கு 30 லட்சம் பேரலாக உயர்த்தியிருந்தது. மேலும் கார்க் தீவில் சுமார் 1.8 கோடி பேரல் எண்ணெய் அவசர கால இருப்புக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக JP மார்கன் நிறுவனம் தெரிவித்துள்ளது.